ஹலோ மக்களே, ஒரு சில சாங் டைலாக்லாம் மாசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமில் பண்ணப்போ நல்லா இருந்திருக்கும். சோஷியல் மீடியாலாம் நான் அப்லோட் பண்ணி அது வந்து பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் 4 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கும்போது எனக்கே என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி நான் பண்ண தெரிஞ்சான விஷயங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணி இப்போ அதை பார்த்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ இல்லாமல் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே அது காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு இந்த ஐடியில போய் பார்க்குறேன். அப்போ கிரிஞ்சா பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலாக அது ஒரு சீன் ஒன்று பண்ண பாருங்க, முடியல சத்தியமா. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து இந்த சாங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் பயங்கரமாக ட்ரெண்டாச்சுல, நாம் தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த சாங் எடுத்து பண்ணேன். அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சாதான் இருக்கு. நம்பர் 2 இந்த டைலாக் வந்து சூர்யா டைலாக். ஆனால் என்ன படம் எனக்கு நான் சொல்ல அது வந்து அந்த டைமில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. சரி எல்லாரும் பண்ணுறாங்க நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த டைலாக்கை பண்ணி போட்டேன். ஒரு 100 லைக்கு கிட்ட வந்துச்சு. பார்த்துட்டு செம்மையாக இருக்குப்பா, பரவாயில்ல நம்மளுக்கு ஆக்டிங் வந்து நினச்சி அப்போ அதை போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ எடுத்து அதை பார்க்குறேன், தாடியும் மீசையும் இல்லாமல். ஐயோ, ஆக்சுவலாக அது டிஷர்ட் போட்டிருக்கேன், கீழே வந்து ட்ரௌசர் தான் போட்டிருக்கேன், இன்னும் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ கிரிஞ்சா பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்க்கலாம். 4 பேர் தூக்கிட்டு போறதுக்கு நானே டெட் பாடியா? தூக்குறதுல நானே ஸ்பெஷலிஸ்ட். நீங்க என்னடா என்ன தூக்குறது? நான் தான் உங்களை தூக்கியிருக்கேன். ஓ, வீட்டில் தண்ணி கேன் தூக்க சொன்னாலே சரியா தூக்க மாட்டேன். நான் உங்களை தூக்கிங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அடுத்தது போலாமா? எப்படிப்பட்ட படம் அது? அதுவும் இல்லை, இது எப்படிப்பட்ட பாட்டு அந்த டைம்ல வந்துச்சு. நானும் சொல்லிட்டு பண்ணிட்டு பார்த்தேன். நல்லாவே ரெஸ்பான்ஸ், கமெண்ட்லாம் வந்துச்சு. ரொம்பலாம் இல்லை, ஒரு 6 கமெண்ட் அப்படி வந்து இந்த விஷயத்த பார்த்துட்டேன். அப்போ கியூட்டா பண்ணியிருக்கேன்னு நினச்சி அதில் வேற பாருங்க ஹார்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் ஒருத்தன் கூட ரியாக்ட் பண்ணல இருக்கு. நீங்களே கூட பாருங்க. எனக்கு நீதானா பெஸ்ட், கடவுள் வச்சானே டெஸ்ட் நான் திவாகரோட மோசமா பண்றேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காமறா. இதுதான் நான் லைஃப்ல பண்ண கிரிஞ்சான விஷயங்கள். இப்போ வரைக்குமே அதெல்லாம் நினைச்சா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான். ஆனா இதே போல நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணி இனி வரைக்கும் அதை பார்த்து நான் ஃபீல் பண்றேன் ப்ரோ, கிரிஞ்சா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னும் நாளை சந்திப்பாமா. பை.